ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. மோடி வழிகாட்டுதல்னு சொல்லுங்க. அண்ணாமலை ஆரம்பத்தில் தன்னை சொல்லி போகணும்னு நினைச்சாரு. அதுக்கு மற்ற பிஜேபிக்காரங்க ஒத்துக்கிடல. அது விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா காலி ஆயிரும்னு ஒரு கருத்தை சொல்லி பீதியை கிளப்பிட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்குள்ள ஆப்ஷன் டிவிகே விஜய் தலைமையில் போகிறது. செங்கோட்டையும் கூப்பிட்டு இருக்கிறார், டெய்லி கூப்பிட்டு இருக்கிறாரு, வாங்க போயிட்டு இருக்கிறாரு. அதனால எந்த லாபமும் இல்லை. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியாது, ராமதாஸுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியும். ஓபிஎஸ் தேவைங்கிறனால தான் மணிக்கணக்கில் கூப்பிட்டு பேசினார். நான் தரவுகளோடு தான் அதை பேசுகிறேன். ஓபிஎஸும் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லைன்னு சொன்னார். விஜய் ஓட்டு எடுத்து அதுக்கு பிறகு ஒரு கூட்டணி வச்சாதான் இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். நிரூபிக்கணும். நிரூபிக்காமலே பன்னீர்செல்வம் விஜய் தலைமை ஏற்றாருன்னா விஜய் ரசிகர்கள் எல்லா ஜாதிக்காரனும் பன்னீர்செல்வத்துக்கு போடுவான்னு என்ன கேரண்டி இருக்கு? ஓபிஎஸ்க்கு விஜயை நம்பி ஜெயிக்கிற கேரண்டி இல்லை. பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட்டோடு விஜயை நம்பி ஜெயிக்க முடியாது. வேற வழி இல்லைன்னா விஜய் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அல்லது விஜய் கூட போயிட்டா அதை தடுக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா ஸ்டாலின் கிட்ட இவருக்கு பார்கெனிங் கூடலாம். கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தளபதியா செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறார். சோ இதுல யாரு சோட போனா அதுல காது கொம்புல கொம்பா முட்டுவாங்கன்னு உள்ளவங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்குது. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு கொம்பா முட்டுவாரு. 2011 பொருந்தா கூட்டணியாட்டும் போயிருக்குது. சான்ஸ் எடுக்க முடியாது. அது இப்ப நீங்க இங்க வந்தாலே அதிமுக ஆதரவாளர் என்ன சொல்லுவான்? 11 மாதிரி தோத்து போகும், பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பு ஆயிரும். இந்த பெர்செப்ஷனை பாண்டேக்கள் உடனே கொடுப்பாங்க. திமுக அடிக்குன்னு நினைக்கக்கூடிய பாண்டேக்கள் உடனே இதைத்தானே கொடுப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு டிஎம்கே இன்னைக்கு மஸ்ட். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அண்மை காலமாக என்டிஏ கூட்டணி திரு மோடி அவர்களுடைய தலைமையில் ஓரளவு ஃபார்மேஷன் ஆகி ஒரு தோற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 3 தலைவர்கள் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அதே போல் தேமுதிக அம்மையார் பிரேமலதா, அதே போல் பன்னீர்செல்வம். இப்போ பன்னீர்செல்வம் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் அப்பாவு அவர்களுடைய அந்த சபாநாயகர் அறையில் திரு சேகர் பாபு அவர்களிடம் சில நிமிடங்கள் ஆலோசனைகள் செய்ததாக இப்போது அண்மையாக தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்னென்ன சார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. மோடி வழிகாட்டுதல்னு சொல்லுங்க. 20 விழுக்காடு எடுத்துட்டாரு. அந்த 20 விழுக்காடை மக்களவை தேர்தலே வராதவரை மோடிக்காக நாம சீமான சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை மூலமா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் வந்தாரு. தமிழ் மண்ணில் இதாம்பா உண்மை. நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அண்ணாமலையை சிஎம்மா சொல்லி போனோம் அல்லது சீமான சொல்லி போகணுன்னு தான் நம்ம நினைச்சோம். அண்ணாமலை ஆரம்பத்தில் தன்னை சொல்லி போகணும்னு நினைச்சாரு. அதுக்கு மற்ற பிஜேபிக்காரங்க ஒத்துக்கிடல. அது விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா காலி ஆயிரும்னு ஒரு கருத்தை சொல்லி பீதியை கிளப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு லேட்டாக தான் சீமான சிஎம்மா சொல்லி போகணுங்கிற இதுக்கு அண்ணாமலை வந்தார். நான் வெளிப்படையாட்டு பிஎம்ஓ ஆர்டி டீம் சொல்லி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடணும்னு சொன்னதும் எடப்பாடி பதறிட்டாரு, உள்ள வந்துட்டாரு. ஒரு 2 ஸ்டெப்பு பாஜக கீழே இறங்கி எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க. தலைமை இப்போ 20 விழுக்காடு எடுத்த எடப்பாடிக்காக அண்ணாமலையை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு நம்ம இன்னும் பொய்யா போலியா சொல்லி இது பண்ணணும்? அந்த 20 விழுக்காடை சுண்டி இழுத்து கொண்டு வந்தது சீமான காட்டி ஆர்டி மோடிக்காக பண்ணான்னு பெருமையா காலரை தூக்கி விட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அது வேற விஷயம். பட் அவர் தான் தலைமைங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு. 20 விழுக்காடு இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரிமிஷன் கேண்டிடேட் எல்லாம் இருந்தது. அவருக்கு விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டா நான் கருதல. அது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என் சேலத்தில் 38 ஓட்டு எடுத்த ரெட்டையில என் திருநெல்வேலியில டெபாசிட் இழக்குது. ரெட்டையில இருந்தனால தான் இவ்வளவு அல்லது திருநெல்வேலி இதோட கீழே போதெல்லாம் ரெட்டலை மேல பட்டுதல் கொண்டாடும் சைதை துரைசாமி போன்றவங்கலாம் நம்மகிட்ட சொன்னாலும் கூட நம்ம கருத்து இதாகத்தான் நான் முன்வைக்கிறேன். ஸோ மோடி வழிகாட்டுதல்ல எடப்பாடி தலைமையிலான அணியா தான் நான் இதை பார்க்கிறேன். எடப்பாடி என்ன ஆப்ஷன் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொருத்தரா சொல்லு, நான் சொல்றேன். பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆப்ஷன் என்னவா? பன்னீர்செல்வத்துக்குள்ள ஆப்ஷன் டிவிகே விஜய் தலைமையில போறது. செங்கோட்டையும் கூப்பிட்டு இருக்கிறாரு, டெய்லி கூப்பிட்டு இருக்கிறாரு, வாங்க போயிட்டு இருக்கிறாரு. அதனால எந்த லாபமும் இல்லை. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியாது, ராமதாஸுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியும்.
ஜெயலலிதாவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியும். ஸ்டாலினுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தமிழ் மண்ணிலே சூப்பர். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி வெரி வீக், வெரி வீக். தேமுதிக நல்லா உணர்றாங்க அதை. எடப்பாடி நம்பி கடந்த 2019 ஜெயிக்கல, 24 கேப்டனுடைய சிம்பத்தி வச்சு கூட ஜெயிக்கல. அதே மாதிரி விக்ரவாண்டில கூட எடப்பாடிக்கு போராட்டத்தை ராவணனும் இடும்பாவனன் கார்த்திக்கும் போய் ஆதரிச்சும் எடப்பாடி எடுத்து வச்ச 36 விழுக்காடு வாக்குல 23 உதயசூரியனுக்கு, 12 வன்னியர்கள் மாம்பழம் சின்னத்துக்கு, 1 விழுக்காடு தான் சீமானுக்கு வந்தது. ஸோ எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி வீக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல. அப்படின்னா எப்படி 4 சீட்டு பாஜக ஜெயித்து 5 சீட்டு பாமக ஜெயித்துங்கிற கேள்வி வரும். அதுக்கு நம்ம நியாயமான பதில் சுத்தமா இல்லைங்கிற கருத்தை சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. விஜய் ஓட்டு எடுத்து அதுக்கு பிறகு ஒரு கூட்டணி வச்சாதான் இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். நிரூபிக்கணும். நிரூபிக்காமலே பன்னீர்செல்வம் விஜய் தலைமை ஏற்றாருன்னா விஜய் ரசிகர்கள் எல்லா ஜாதிக்காரனும் பன்னீர்செல்வத்துக்கு போடுவான்னு என்ன கேரண்டி இருக்கு? அந்த ஓட்டு விஜய் கையிலேயே வரலையே. நீங்க 100 ரூபா ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும், உங்க கையில 100 ரூபா வேணும் இல்ல? உங்க கையில இல்லாத ஓட்டை நீங்க இன்னொருத்தனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அப்போ அந்த அலையன்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க கூட அந்த பலம் நிரூபிக்காத விஜய் கூட கூட்டணி வைக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவானாங்கிறது கேரண்டி கிடையாது. நான் சொல்றது எல்லாம் தலைவர்களுக்கு தெரியும். வேற வழி இல்லைன்னா விஜயோட கூட்டணிக்கு வருவான், நான் மறுக்க வரல. ஆனா நீங்க பிராண்டிங் பண்றது, அரசியல் விமர்சனங்களை வச்சு பேசுறது, பத்திரிகைகள்ல பெருசு பெருசா எழுதுறது, அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் தினத்தந்தியில போட்டு விஜயை திருப்திப்படுத்துறது வேலைக்காகாதுங்கிற நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க பலம் நிரூபிச்சுப்பீங்கன்னா விஜய் ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம். ஒரு நல்ல இரட்டை இலக்கத்துல ஒரு பலத்தை வந்து விஜய் 2024 மக்களவையில் 39 போட்டு எடுத்திருப்பாருன்னா அது எடுத்துக்கலாம். அதைத்தான் சொன்னேன். இப்ப ஓபிஎஸ்க்கு விஜயை நம்பி ஜெயிக்கிற கேரண்டி இல்லை. பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட்ரோடு விஜயை நம்பி ஜெயிக்க முடியாது. வேற வழி இல்லைன்னா விஜய் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அல்லது விஜய் கூட போயிட்டா அதை தடுக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா ஸ்டாலின் கிட்ட இவருக்கு பார்கெனிங் கூடலாம். என்னை பொறுத்தவரை அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனாட்டு திமுக ஆப்ஷனை தான் நான் பார்க்குறேன். அல்லது மீண்டும் அரசியல்ல என்டிஏ கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது ரிமோட் சான்ஸ். அவருடைய எதிர்காலத்துக்கு அது கேள்விக்குறியாக்காதா மீண்டும்? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க பிரதமர் தான் ஓபிஎஸ் வந்து சந்திக்கல, பிரதமர் தான் வந்து வெளியே அனுப்புனாரு. மிக மிக குறைந்த வாய்ப்புங்கிற அரசியல்ல எதையுமே நான் ரூல் அவுட் பண்ணலைங்கிற அடிப்படையில் பேசினேனே தவிர பெட்டர் சாய்ஸ் வந்து திமுக கூட்டணி தான். அது ஒரு சபாநாயகர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு முக்கியத்துவம் வந்து ஸ்டாலின் கொடுக்கலாம். துணை பொதுச் செயலாளர் கட்சியில அந்த மாதிரி கட்சியில துணை பொதுச் செயலாளருங்கிறது ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 50-50 இருந்தவர். அரசு பதவி, எம்எல்ஏ டிக்கெட்டு ஸ்டாலின் அந்த ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் கூடுதலாட்டும் டிக்கெட்டு கொடுத்து அதை உறுதிப்படுத்தி போகக்கூடிய ஒரு தன்மை மு.க. ஸ்டாலின்கிட்ட வரலாம். அது ஓபிஎஸ் தேவைங்கிறனால தான் மணிக்கணக்கில் கூப்பிட்டு பேசினாரு. ஓபிஎஸ் தேவைங்கிறனால தான் மணிக்கணக்கில் கூப்பிட்டு பேசினாரு. நான் தரவுகளோடு தான் அதை பேசுறேன். ஓபிஎஸும் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லைன்னு சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பிறகு. இப்பவும் வந்து சேகர் பாபு சந்திக்கிறாருன்னா நமக்கு தெரிஞ்ச வரையில சேகர் பாபு சந்திப்பாருங்க. அதிமுக முன்னாள் இது அதிமுக வந்து அவர் சந்திப்பாருங்கிறதா நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவலா இருந்தது. அந்த தகவல் வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. சேகர் பாபு வந்து அந்த அலையன்ஸ்லனா என்னென்ன இதெல்லாம் அதுல இடம்பெறணுமோ, எத்தனை சீட்டு, எந்தெந்த சீட்டுங்கிறதெல்லாம் சேகர் பாபு பேசியிருக்கலாம். ஸோ திமுக ஆஃபர் ஓபிஎஸ்க்கு தெளிவா வந்துட்டு. பிரேமலதா அம்மையாருக்கு திமுக ஆஃபர் வெளிப்படையா இன்னும் போகல. ஒரு திமுக பிரபுவர் சேகர் பாபுவோ வேலு, ஏவா வேலு, தண்டராம்பட்டு வேலு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்கிறாரு, ஸ்டாலினோட ஒரு கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. அந்த தன்மையோட தலைவர் விருப்பத்துக்கு ஏற்ப தன்னோட செயல்பாடுகளை தெளிவாக செயல்பட்டு ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு இருக்கக்கூடிய ஏவா வேலு பிரேமலதா அம்மையாரை பார்த்தாலோ இல்லை ஓடி ஆடி ஒர்க் பண்ணக்கூடிய சேகர் பாபு பார்த்தாலோ திமுக ஆஃபர் பிரேமலதா அம்மையாருக்கு பெய்யாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டென்டேட்டிவா போயிருக்கலாம், வெளிப்படையா போகல, போகும் அங்கே அவங்களுக்கும். இது ஓபிஎஸ்க்கு டிஎம்கே ஆஃபர் வந்து பெய்யாச்சுங்கிறது. பிரேமலதா அம்மையார் ஸ்டாலின் சந்திப்பே ஒரு
ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவே ரொம்ப நாள் ஆகுது. ஓகே. ஓபிஎஸ் ஸ்டாலின் சந்திப்பே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ சேகர் பாபு மூலமா இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெரும்பாலும் திமுகவுக்குள்ள உள்ள அணிக்குள்ளதான் ஓபிஎஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ சாரசாரையா அதிமுகவுல இருந்து அதிருப்தியாளர்கள் வராங்கல்ல திமுகவுக்கு, இது திமுகவுக்கு ஒரு விபரீதமான ஒரு விளைவுகளையும் வருங்காலத்துல தரக்கூடும். உள்ளூர் திமுக காரன் வந்து எதிரா போயிருவான், உள்ளூர் திமுக காரன் கடுமையா அதிருப்தியா போயிருவான் அப்படின்னு நீங்க வர்றவங்களை எல்லாம் நீங்க வந்து சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்குங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. அது தவறான கருத்து. காது கொம்புல எதை வச்சு முட்ட முடியும்? காதை வச்சு முட்ட முடியுமா? கொம்பை வச்சு முட்ட முடியும். அப்போ அந்த கொம்புகளுக்கு என்னைக்கு மரியாதை உண்டு. எங்க அண்ணன் ரெட்டியார் அண்ணன், KK அண்ணன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல KK அண்ணன் வரதுக்கு முன்னாடி திமுக எப்படி இருந்து, அண்ணன் வந்த முறை எப்படி, அவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி அது பவர்ஃபுல்லா இருக்குது. லோக்கல் லீடர், எல்லாரோட சுக துக்கங்களையும் தெரிஞ்சவர். அவர் எந்த கூட்டணியில இருந்தாலும் இஸ்லாமியர் அவருக்கு வாக்களிக்கக்கூடியவங்க வாக்களிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுடைய தேவைகள், அவங்கள அணுகி ஒரு மக்களை வந்து ஒரு நேசிச்சு அவங்க கூட பழகிறது, இதெல்லாம் வந்து அதிமுகவில் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டுள்ள திமுகவில் லோக்கல் லீடர் இல்லாத போது ஒரு வேக்கம் இருந்தது. அந்த வேக்கமை வந்து கொம்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ணது KK ராமச்சந்திர அண்ணன் தான். அப்போ KK வந்து குறிப்பா தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில திமுகவுக்கு செல்வாக்க உயர்த்தினதுல ரெட்டியார் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு. அவரு எல்லா மக்களும், தேவேந்திரர், முத்தரையர், எல்லா மக்கள் மத்தியிலுமே அவருக்கு ஒரு ஓல்டு உள்ளவர் தான். இது ஒண்ணு. அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர்ல திமுகவுக்கு அனிதா வர்றதுக்கு முன்னாடி யார் பிரமுகர், என்ன பிரமுகர். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் பெரிய இது. ஏற்கனவே இருந்த பெரியசாமி குடும்பம் கொஞ்சம் அதுல நாங்க பழைய ஆளுன்னு பண்ணனால அது பிரிச்சு அவருக்கு இவருக்குன்னு அதை இது பண்ணாங்க. ரகுபதி பெரியண்ண மறைவுக்கு பிறகு திமுகவில் யார் இருந்தா புதுக்கோட்டையில? ஸோ ரகுபதி, அவர் செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார் நினைக்கிறேன். அவர் ஒரு சிறிய எண்ணிக்கை சமுதாயம். அவர் அதிமுகவில் வந்து அவர் அந்த வந்திருக்காரு. நார்த் மெட்ராஸ்ல வீராசாமி போன்றவங்கலாம் போன பிறகு ஒரு வேக்கம் இருந்தது. அதை சேகர் பாபு பெரிய ஒரு செயல் வீரர். சேகர் பாபு பெரிய செயல் வீரர்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி, ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தளபதியா செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறார். ஸோ இதுல யார் சோட போனா? அதுல காது கொம்புல கொம்பா முட்டுவாங்கன்னு உள்ளவங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்குது. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு கொம்பா முட்டுவாரு. ஸோ இந்த வகையில இன்னும் வேலு, தண்டராம்பட்டு வேலு ஆறாம் வீரப்பனுக்கு விசுவாசியா இருந்தாரு, ஸ்டாலினுக்கு விசுவாசியா தெளிவா இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல் ஆட்கள் வந்து வரும்போது அது ஒன்றியம்னாலும் சரி கிளைனாலும் சரி திமுகவுக்கு லாபம் தான். தேமுதிக வரவு வந்து அதே மாதிரி FM ராஜரத்னத்தை என்டர்டெயின் பண்ணாங்களா? இல்ல. FM ராஜரத்னம் MLA இருந்தாரு, பாடநூல் கழக சேர்மனா இருந்தவர். அவர் ஃபிட்டின் ஆகல. அப்பவே கூட நீங்க கருசாய பாண்டியன், ரெட்டியாரு மறவரெல்லாம் என்டர்டெயின் பண்ணீங்க, நாடாருன்னா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா அவர் அந்த இடத்துக்குள்ள அந்த மாவட்ட அரசியல் தன்மை வேற. அந்த மாவட்ட அரசியலுக்குள்ள ஒரு பேக்கிங் அவருக்கு இருந்தன்னா என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. என்றாலும் கூட ஒரு எம்பி டிக்கெட் கொடுத்தாரு, டெபாசிட் இழந்து போயிட்டாங்க. ஸோ தேமுதிக வருகையினால ஒருவேளை திமுக ஆப்ஷன் அவங்க வந்து ஓபன் பண்ணி வச்சு இப்போ திமுக வர்றாங்க அப்படின்னா அந்த 45% இருக்குது, இன்னும் கூட சான்சஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? திமுக தலைமை 45 விழுக்காடு ஓட்டுக்கு குறையாதுங்கிற என்னோட ப்ரெடிக்ஷன்ல இருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ தேமுதிகவுக்கு அவங்களுக்கு திமுக பக்கம்தான் வந்து வரணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியா இருக்காங்களா? ஏன்னா நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கேல கடந்த முறை தேர்தலில் பயங்கரமா அடி வாங்கினாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க, ராஜ்யசபா தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, 26ல் தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியவே மாத்தினாங்க. இப்போ அவங்க EPS வந்து ஒரு சாய்ஸா வைப்பாங்களா ப்ரையாரிட்டியா, இல்ல ஸ்டாலின் சாய்ஸா வைப்பாங்க? ஸ்டாலின் தான் ப்ரையாரிட்டி நான் நினைக்கிறேன். EPS வந்து தேமுதிக வேணும்னா பாமகவுக்கு இணையா கேட்பாங்க. பாமகவுக்கு இணையா சீட்டு கொடுத்தா இதை பரிசீலிக்கலாம், மறுக்க வரல. ஸோ பாமகவுக்கும் தேமுதிகவுக்குள்ள விரோதம் தான் நமக்கு தெரியுமே. எங்கன்னா ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ள விஜயகாந்த் உள்ள புகுந்து பாமகவை தோக்கடிச்சாரு. அதுலேயே அவங்களுக்கு வெற்றி வீரராக இருந்தவங்க விஜயகாந்த் வந்ததும் ஒரு தோல்வி வளையத்துக்குள்ள போனதுனால அந்த விரோதம் வந்தது. நீங்களே ஒரு இதில் பேட்டியில் குறிப்பிட்டிருப்பீங்க, 99ல் நம்ம வெளியே வந்தோம் பாமகவை, அதே 10 வருஷத்துக்கு கழிச்சு 2009ல் அடிச்சு காட்டணும் ராமதாஸ் ஐயாவை அப்படின்னு சொல்லி. உண்மைதான். நம்ம நடந்த விஷயத்த மனித நீதிக்கு மனித நீதின்னு நியாயமா நம்ம செயல்பட்டு சாதிச்ச விஷயத்த எங்கன்னா ரஜினிகாந்த் தோத்த இடத்துல 2009ல்
கேப்டன் விஜயகாந்த்ங்கிற அந்த ஒரு சக்தியை காட்டி கலைஞரை மிரட்டி தான் ராமதாஸ பாமக வந்து அந்த இடத்துக்குள்ள நாம தோல்வியடை செய்தோம். காரணம் 98ல் நாம கலைஞரை வீழ்த்த நினைக்கும் போது நாம ஜெயலலிதா கிட்ட 4 சீட்டுக்கு 5 சீட் ஆக்கி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு வெற்றி பெற வைக்கும் போது அதை பண்ணணும். எனிவே அந்த விஜயகாந்துக்கு வருகை தான் பாமகவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது. அது வளர்ச்சி வீழ்ச்சிங்கிற லெவல்ல போயிட்டே இருந்தது. அந்த ஒரு ரெவலரி இருக்குது. ஸோ பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள தேமுதிக போகும்போது அது ஒரு முரண்பாடுகள் உள்ள வரும். அன்புமணி விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தருமபுரியில் அவர் வெற்றிக்கு விஜயகாந்த் இருந்ததெல்லாம் ரொம்ப பெருந்தன்மையா அன்புமணி அதை சரி கட்டினார், நான் மறுக்க வரல. பட் என்றாலும் அந்த கசப்புகள் நீயா நானா போட்டி வந்து உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எனவே அவங்களுக்கு வந்து திமுக அணி மோஸ்ட் ஃபேவரபுள்ங்கிறதா என்னோட கருத்து. சார், ராமதாஸ் ஐயா அவர்கள் நீங்க ஒரு பேட்டியில சொல்லும்போது நான் பார்த்தேன், ரொம்பவே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. 40-45 ஆண்டுகள் வந்து தன்னுடைய அந்த ஒரு பவர் வச்சிருந்தாரு, பார்கெனிங் பவர் அவருக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த தேர்தலில் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு அணியாக ராமதாஸ் ஐயாவோட அணி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்போ பெருசா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லையா? என்ன அவங்க நிலைமையில இருக்காங்க? ஜி.கே. மணியண்ணனை சந்திக்கும் போது கூட என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்டாரு, நம்ம கூட தானே இருந்தீங்க, என்னன்னே இப்படி எதிராக பேசுறீங்கன்னு சொன்னாரு. மறுக்கல்ல, நான் அந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினேன். அதே மாதிரி ஐயா பாப்புலாட்டில தான் என்னோட அறிவு திறமை தமிழ் மண்ணில் தெரிஞ்சது. ஐயாவுக்கு என்னைக்கு நான் அந்த இடத்துல நன்றியை காட்டுறேன். அந்த நன்றி உணர்வின் அடிப்படையில தான் ஐயாவுக்கு கொடுமை பண்ண ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்து, கடவுள் தண்டனை கொடுத்து நான் பேசியிருக்கிறேன். சங்கராச்சாரியார இது பண்ண ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துன்னு நான் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறேன். அப்போ ஐயா மேல எனக்கு எவ்வளவு பற்று இருந்தா நான் பேசுறேன், என் மதத்தின் மேல எவ்வளவு பற்று இருந்தேன்னா ஜெயலலிதாவை நான் இந்த அடி அடிச்சிருப்பேன். ஸோ ஐயா மேல உள்ள நன்றி உணர்வுல தான் நான் அதை பேசுறேன். பட் யதார்த்த சூழ்நிலைங்கிறது வந்து ஐயாவுக்கு எதிராக இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? உண்மை நிலைமை பேரம் பேசி பேசக்கூடிய அரசியலை தாண்டி அன்புமணி வந்து ஆன்டி டிஎம்கே அரசியல் எடுத்தார். ஆன்டி டிஎம்கே அரசியல் அன்புமணி கன்சிஸ்டண்டா நின்னார். இது டாக்டர் ஐயா உருவாக்குனது தான். கலைஞர் சிஎம்மா இருக்கும் போதே ஸ்டாலினை விட திறமையான ஒரு அன்புமணி, பாங்கி மூணால பாராட்டப்பட்டவர், மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு, அன்புமணி திறமையான சிஎம் மெட்டீரியல்னு ஸ்டாலினுக்கு எதிராக அந்த வாக்கை வந்து திருப்பினாங்க. சசிகலாவுக்கு எதிராக திருப்பல்ல, கலைஞர் ஜெயலலிதா ஃபைட்டில் ஸ்டாலினுக்கு எதிராக திருப்பினாங்க. அப்போ ஸ்டாலினே என்ன நினைக்கிறாரு, அந்த ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நம்ம ப்ரோ 1 இயர் பண்ணி வேற ஓட்டை எடுத்துக்கலாம். ஸ்டாலின் என்கிட்ட ஒருக்கா பேசிட்டு வரும்போது அந்த கருத்தான் சொன்னார். எங்ககிட்ட நிறைய 1 இயர் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், சிவசங்கர் அவங்கெல்லாம் 1 இயர் சங்க காலத்திலே அதை எதிர்த்து நின்ன திராவிட முன்னேற்ற கழக குடும்பம். அந்த குடும்பம் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம் எல்லாம் ஒரு பெரிய பவர். அவருக்கு சன் சிவசங்கர் அவங்க திமுக 1 இயர்னு அந்த பகுதிக்குள்ள 1 இயர் சங்கத்தை எதிர்த்தே நின்றவர். இப்போ திமுக விட்டு திரும்ப போனாலும் மதுராந்தா ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் இவங்க செல்வாக்கானவங்க மத்தியில தான் 1 இயர் சங்கத்துக்கும் திமுகவுக்கும் தான் மோதல் நடந்தது. 1 இயர் சங்கத்துக்கும் அண்ணா திமுகவுக்கும் மோதல் கிடையாது. ஏன்னா அவங்க மோதக்கூடிய ஸ்ட்ரென்த்ல அங்க இல்லை, அந்த பலமும் கிடையாது. அப்ப திமுகவுக்குள்ளேயே நிறைய 1 இயர்கள் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் 1 இயர்கள் இருக்காங்க. அப்போ ப்ரோ 1 இயர் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அப்போ ப்ரோ 1 இயர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக நாம ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. 99ல் ஏகே மூர்த்தி கொஞ்சம் ஓட்டில் எஸ்.எஸ். திருநாவுக்கரசு முதலியாரையும் என்.டி. சண்முகம் ஜெம் மாஃபியா மேன், இவர் மூர்த்தியும் பெரிய ஆர்கனைசர், நம்ம நண்பர் தான். அவங்க முகமது ஆசிப் உருது முஸ்லீம் தோக்கடிச்ச போது நான் ஜெயலலிதாட்ட நாம கொடுத்த ரெப்ரசன்டேஷன், நீங்க வன்னியரை போட்டா பிராமணர் ஜெயலலிதா ஆதரவு வன்னியருக்கு பிற ஜாதி ஓட்டு போடுவான், ஜாதி அடையாள வன்னியரை விட இதுக்கு ஓட்டு போடுவான். நீங்க எஸ்.எஸ். திருநாவுக்கரசையும் முகமது ஆசிப்பையும் போட்டது வேஸ்ட்னு சொன்னேன். என் கருத்தை அப்படியே ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கிட்டாங்க. ஆர்டி கருத்தை தான், ஆர்டின்னு என்ன சொல்ல மாட்டாங்க, அப்போ அந்த அட்வொகேட் கருத்தை தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு தெளிமுகட்டி அவங்க சொல்லி அதுக்கு பிறகு அவங்க 8 வன்னியரை கேண்டிடேட்டா போட்டாங்க பார்லிமெண்ட்டுக்கு, 45 வன்னியரை சட்டமன்றத்தில் கேண்டிடேட்டா போட்டாங்க. ப்ரோ 1 இயர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. இது கூட கலைஞர் வந்து வெள்ளாள கவுண்டரையும் முக்குலத்தரையும் வச்சு ஜெயலலிதா பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கு மாற்றா கலைஞர் வன்னியரையும் முத்திரையரையும் வைக்கணுங்கெல்லாம் தோற்றம்லாம் வரும்போது ஜெயலலிதா 45 வன்னியரை ப்ரோ 1 இயர் அரசியலை தெளிவா முன்னெடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் ஜெயலலிதாட்ட இருந்தே அந்த ரூட் எடுத்து போகலாம். இப்போ ஜவஹர்லா இருக்கிறாரு, மீண்டும் பாவனாசில் அவர் நிற்கிறத விட துரைக்கொண்டு குடும்பத்தை பாவனாசில் மூப்பனார் ஏரியாவில் 1 இயர் கொண்டு விட்டு ஜெயித்தது ஜெயலலிதா அம்மையார்.
அப்போ எந்தெந்த இடத்துல ப்ரோ 1 இயர் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல ப்ரோ 1 இயர் பண்ணி தெளிவா ராமதாஸுக்கு செல்வாக்க நியூட்ரலைஸ் பண்ணாரு ஜெயலலிதா அம்மையார். அதுல தர்மபுரி மட்டும் அன்புமணி ஜெயித்தாரு. இப்பவும் ஸ்டாலின் வந்து ப்ரோ 1 இயர் பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் ஸ்டாம்ப் உள்ள திமுக 1 இயர், அவருக்கு மற்ற ஜாதிகாரன் எதுக்க மாட்டான். நீங்க பாமகவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா திருமாவளவன் ஆட்கள் வருத்தப்படுவாங்க. இது வெற்றி பெற்ற அணி, வெற்றி பெற்றுட்டு இருக்குது, தொடர் வெற்றியில இருக்குது. அப்ப அந்த வெற்றிக்கான பங்கு நாளைக்கு ராமதாஸுக்கு போகும். அப்ப திருமாவளவனுக்கு அது பெரிய மனச்சங்கடத்தை கொடுக்கும். பரையர் சமூகம் பொது தொகுதிக்குள்ள ஸ்டேக்ஸ் இல்லாதனால வெற்றி வீரர்கள்னு அவங்கள நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த இடத்துல சின்னத்துல நீங்க நிக்கிறதா இருந்தாங்கன்னா மேபி இந்த இடத்துக்குள்ள 2011 பொருந்தா கூட்டணி ஆட்டும் போயிருக்குது, சான்ஸ் எடுக்க முடியாது. அது இப்ப நீங்க இங்க வந்தாலே அதிமுக ஆதரவாளர் என்ன சொல்லுவான், 11 மாதிரி தோத்து போகும், 11 மாதிரி தோத்து போகும், பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவளை நட்பு ஆயிரும். இந்த பெர்செப்ஷனை பாண்டேக்கள் உடனே கொடுப்பாங்க. திமுக அடிக்குன்னு நினைக்கக்கூடிய பாண்டேக்கள் உடனே இதைத்தானே கொடுப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு டிஎம்கே இன்னைக்கு மஸ்ட், ஒன்றுபட்ட பாமகவே தோக்கடிச்சவர் தானே ஸ்டாலின். அதனால தானே கலைஞரோட உயர்ந்து நிற்கிறாருன்னு சொன்னேன்னா. அதே வேளையில ஒரு பெரிய தலைவராட்டு டாக்டர் ஐயா மதிக்கிறாரு, அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர், அதுல எந்த உண்மையும் இல்லை, எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நான் என் மனச்சாட்சிப்படி உண்மையை தான் சொல்றேன். மணி அண்ணன் நீ பழைய கோபத்துல உனக்கு ராஜ்யசபா சீட்டு தரல, கம்ப்யூட்டர் படி இந்தி படி மந்திரி ஆக்குன்னு சொல்லி ஐயா அதுல பண்ணிட்டாரு, அன்புமணியை கொடுத்துட்டாருங்கிற இதுக்குள்ள நீ பேசுறியோங்கிற இதுல மணி அண்ணன் என்கிட்ட கேட்டாரு. கண்டிப்பா இல்லை, அந்த கோவம்லாம் எனக்கு 19 முடிஞ்சு போச்சு. 9 வெற்றி பெற்றதுமே நான் வெற்றி பெற்றுட்டேங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டேன். எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் ஜெயித்துட்டேங்கிறத டிக்ளேர் பண்ணி தான் அடித்தேன். தோக்கடிப்படி சொல்லி தான் எல்லா பத்திரிகைகளும் பேட்டி கொடுத்து நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ் எல்லாம் பயன்படுத்தி தான் வட மாவட்டத்தில் நீர் புத்த நெருப்பா இருக்கக்கூடிய அரசியலை பயன்படுத்தி தான் நான் பண்ணினேன். அப்புறம் 19 ஜான் ஆரோக்கியசாமி கூட இருந்துகிட்டே நமக்கு எதிரான வேலைகளை பண்ணினாப்புல, திமுக அலைன்ஸுக்குள்ள பாமக கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸுக்குள்ள முயற்சி பண்ணாப்புல. நம்ம காங்கிரஸ் நமக்கு பிடிக்காத கட்சிங்கிற லெவல்ல அதுக்குள்ள போய் நம்ம அரசியல் பண்ணல. அதுல கொஞ்சம் நம்ம கோட்டை விட்டுட்டோம். அதுக்கு பிறகு கடைசியில ஸ்டாலின் தான் சுனில் கனகூலுக்கு நாம அதுல நன்றி தெரிவிக்கணும். கனிமொழியும் சோனியா கிட்ட பேசினாங்க. அந்த சூழ்நிலையில 2019 அவங்க இதானதுல நம்ம திருமாவ வெற்றி வீரர்னு நீங்க தான் டிக்ளேர் பண்ணிட்டேன். குறைந்த சீட்ல நிறைந்த லாபம் சொல்லி அப்போ அதுக்கு மேல நான் டாக்டருக்கு எதிராக இல்லை, எனக்கு மனசுல தோன்றத சொன்னேன். கடைசியா கூட நான் என்ன சொன்னேன், டாக்டர் ஐயாவை சேர்த்துட்டு அன்புமணியை திராட்டில் விட்டுற வாய்ப்பு உண்டு, அன்புமணி அலட்டுன்னேன். நீங்க தயாராகுங்க, பெண்ணகரத்துல எதிர்கொள்ளதுக்கு தயாராகுங்க. அப்ப நம்ம கருத்தை எடப்பாடி பார்ப்பாரு. அப்போ நீங்க டாக்டரை சேர்த்துக்கிட்டு நம்ம கூட்டணி வச்சா பெண்ணகரத்துல சௌமியா அன்புமணி சிக்கலாயிரும். அப்ப பெண்ணகரத்தை மையமா வச்சு ஏன் நான் சொல்லும் போது எடப்பாடி பதறாரு. ஒருவேளையில சௌமியா அன்புமணி பெண்ணகரத்துல நின்றுட்டா, சாரி எடப்பாடியில் நின்றுட்டாங்கன்னா, பெண்ணகரம்ல எடப்பாடிக்கு தொகுதி, அங்க எடப்பாடியில போய் நின்றுட்டாங்கன்னா, ஸோ அவரு அன்புமணிய 18+1 19+1 முடிச்சுட்டாரு. எடப்பாடி இது டாக்டர் ஐயாவுக்கு ஆப்ஷன் இல்லாம இருக்கிறார். நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய டீட்டெயிலான அனாலிசிஸை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.